தமிழகம் வழியாக எரிவாயு குழாய் கொண்டு செல்ல கெயில் நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து அரசியல் கட்சித் தலைவர்கள், விவசாயிகள் கூறும் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது என்னால் எந்த கருத்தும் சொல்ல இயலாது. ஆனால் எதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை சொன்னார்கள் என்பதை அலசி ஆராய வேண்டும். விவசாயிகளுக்கு எந்த விதத்தில் பாதிப்படையும், அந்த 40% இழப்பீடு அவர்களுக்கு போதுமா என்பதையெல்லாம் நாம் ஆராய வேண்டும். ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் விவசாயிகள் பாதிக்கப்படுவது எதுவாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம். அதற்கு அனுமதி கொடுத்தது யார்? போன காங்கிரஸ் அரசில் உள்ள இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருந்த பொழுது கொடுத்தது. ஆக அவர்களிடம் சென்று கேளுங்கள், எப்படி அது கொடுத்தீர்கள் என்று. உச்சநீதிமன்றம் அந்த கேள்வியை தான் கேட்டிருக்கிறார்கள். ஒரு அரசு அனுமதித்து விட்டு பின்பு அதை ஏன் எதிர்க்கிறீர்கள்? அனுமதிக்கப்படுவதற்கு முன்னால் அதை நீங்கள் ஆராயவில்லையா என்று கேட்டிருக்கிறார்கள். மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த தீர்ப்பை ரத்து செய்கின்ற வண்ணம் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் சாலை ஓரங்களில், தேசிய நெடுஞ்சாலைகளில், ரயில்வே சாலை ஓரங்களில் ஏராளமான காலி நிலங்கள், ஏற்கனவே கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் உள்ளன. அந்த நிலங்கள் வழியாக கொண்டு செல்வதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். எனவே விவசாயியின் வாழ்வாதாரத்தை பாதிக்கின்ற இந்த முயற்சி மீண்டும் கெயில் நிறுவனம் எடுக்குமேயானால் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இதை தடுப்போம். கெயில் நிறுவனம் விளைநிலங்களை குழாய்களை பதிக்கக்கூடாது. விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் என்ன விதமான பாதிப்பு இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தமிழக அரசு செய்து விவசாயிகளை பாதுகாக்கிற வகையில் நிரந்தரமாக விளைநிலங்களில் குழாய்களை பதிக்காமல் நெடுஞ்சாலையின் அருகிலே பதிப்பதற்கான நடவடிக்கை தமிழக அரசு அவசர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.